பெரியாரிஸ்டுகள்ல அருள்மொழின்னு ஒரு அம்மா இருப்பாங்க. நான் அவங்களுடைய பேச்செல்லாம் நிறைய கேட்பேன். ஒரு சரித்திரம் கேள்விப்பட்டேன். அவங்களுடைய தகப்பனார் ஆவியானவரை தூஷித்தாராம். என்னன்னு தூஷித்தாருன்னா, உங்க பரிசுத்த ஆவியில இட்லி வேகுமா அப்படின்னு கேட்டாராம். உடனே நம்ம கிறிஸ்தவர்கள் எல்லாம் பொங்கி எழுந்து போய் அவருக்கு எதிராக கேஸ் போட்டு அவரை ஜெயில கொண்டு போய் வச்சுட்டாங்களாம். நான் எனக்கு அது வருத்தம். அவர் பேசுனது இல்லை. ஆவியானவர் அதுக்கு துக்கப்பட்டிருப்பாரா? இப்போ பரிசுத்த ஆவியில இட்லி வேகமான ஒருத்தர் கேட்டோன்னு இப்படி கேட்டுட்டாங்களே அப்படி துக்கப்பட்டிருப்பாரு ஆவியானவர். ஆவியானவர் எப்ப தெரியுமா துக்கப்படுவாரு? அவரை அறிந்தவர்கள் அவருக்கு பிரியமா எப்பெல்லாம் வாழலையோ அப்பதான் அவர் துக்கப்படுவார். அந்த ஆவியானவரை நான் பெற்றிருக்கிறேன்னு சொல்லி அவருக்கு விருப்பத்தின்படி வாழாமல் பாவத்துல ஒரு மனுஷன் வாழும் போதெல்லாம் அவர் துக்கப்படுவார். அதுல சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. ஆனா நம்ம ஆட்களுக்கு அது புரியாம அவருக்கு மேலே போய் கேஸ் போட்டிருக்கிறாங்க. அவருக்கு பரிசுத்த ஆவியில இட்லி வேகுமானா நாம அவருக்கு என்ன சொல்லியிருக்கணும்? அது இந்த ஆவி இல்லைங்க, அடியில கொஞ்சம் தண்ணியை ஊத்தி அதை நெருப்பேத்தி அதுல இருந்து பொங்கி வர இட்லிய என்னது மாவை இட்லியா மாத்துக்கிற, இடியாப்பமா மாத்துக்கிற அந்த ஆவி இல்லைங்க. நாங்க சொல்லுகிற ஆவி அண்ட சராசரத்தை சிருஷ்டித்தவருடைய ஆவி, இயேசு கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, பாவிய பாவ உணர்வு அடைய வைத்து அவனை பரிசுத்தமாய் மாற்றுகிற ஆவி. அல்லேலூயா. அதை சொல்ல நமக்கு திராணி இல்லாம போனதுதான் பிரச்சனை.